இங்கே சோழன் ஒரு பக்கம் நிலாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு இங்கே பாருங்க நிலா, நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துருங்க. நான் அந்த வீட்டில் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. பேசாமல் நான் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இந்த பக்கம் நிலாவும் இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் காலி பண்ணிட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு வரதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்ட சோழனும் என்ன நிலா, அப்போனா நீங்கள் என்கிட்ட வந்து ஒரே ஒரு டைம் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நிலா அந்த விஷயத்தை சுத்தமாக கணக்கிலே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஆனால் இங்கே சோழன் நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ், நான் அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே நிலாவும் அந்த விஷயத்தை சுத்தமாக யோசிச்சு பார்த்துட்டு சரி இப்போதைக்கு இவரை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல வேண்டாம், கொஞ்சம் அலைய விடுவோன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் சோழன் என்ன தான் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே அவங்க ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டே, அதாவது அந்த சொன்ன அன்னைக்கு நைட்டே இவங்க பேகு பெட்டி படுக்க எல்லாத்தையும் ஹாஸ்டல்லேருந்து காலி பண்ணிக்கிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே வீட்டில் நிலா வந்தது தெரியாமல் நிலாவோட ரூம்குள்ளே போயிட்டு சோழன் ஒரு பக்கம் ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கிட்டு பயங்கரமாக பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் அதே நேரம் இங்கே நிலாவும் வெளியில் வந்துட்டு என்னாச்சு என் ரூமில் யார் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது நிலாவோட ரூமில் இந்த மாதிரி சோழன் தான் இருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு சேரனும் இருமா நான் அவனை வெளியில் வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே உள்ளே போக பார்க்குறாங்க. ஆனால் நிலாவும் இல்லை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு இந்த பக்கம் சோழன் வந்து பாட்டு கேட்டு இருக்க அந்த தினசை பார்த்துட்டு ரொம்ப நக்கலோடு அவங்க சோழனை வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ சோழனும் லைட்டாக கண்ணு முழிச்சு பார்த்தா நிலா நிற்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு எந்திரிச்சு பதட்டத்தில் கண்ணெல்லாம் வந்து திருத்துக்குன்னு தேய்ச்சிட்டு மறுபடியுமே முழிச்சு பார்க்குறாரு. நிலாவை காணும். இந்த பக்கம் நிலா தான் வந்துட்டாலாம் நினச்சி ஷாக் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் மிரண்டுட்டு இருக்காங்க. அப்போ உள்ளே வந்த பல்லவனும் அண்ணே முதல்ல வெளியில் வா, நிலா அண்டி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனை வெளியில் வர சொல்கிறாங்க. வெளியில் வந்த சோழனும் இங்கே நிலாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அப்போ அதே நேரம் நிலாவும் என்ன சோழன் கிளம்புறான்னு சொன்னீங்க, இன்னும் கிளம்பவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சோழனும் எங்க இந்த மாதிரி வயசு பையன் நைட் டைமில் வெளியில் போனால் எங்கெங்க போக முடியும், அதனால தான் காலையில் போய்க்கலான்னு விட்டுருக்காங்க, விடுங்க நான் காலையில் போயிடுறேன்னு சொல்லிட்டு சோழன் அவரோட ரூமுக்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் நிலாவை நல்லா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு காஃபின்னு சொல்லிட்டு சூப்பராக கவனிக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க நிலாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்க ரூமுக்கு போய் தூங்க போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. சே அந்த ஹாஸ்டலில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், இங்கே எவ்வளோ நிம்மதியாக இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி நிலா ரொம்ப ஹாப்பியாக இருக்க நேரத்தில் இன்னொரு சைடு இங்கே நடேசன் யோசிக்கிறாரு, எதுக்காக இந்த நிலா வீட்டுக்கு வந்திருப்பா, ஒரு வேளை மறுபடியும் இங்கே சோழனோட சேர்ந்து வாழணும்னு நினச்சிருப்பாளா, இல்லை சோழனை நம்ம தனியாக வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வந்திருப்பாளா, மனசு மாறி இருப்பாளா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அதனால நிலா கிட்ட இதை பற்றி கேட்கணும்னு சொல்லி காலையிலே ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காங்க. இப்படி இது ஒரு சைடில் இருக்க காலையில் நிலாவும் எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு வேக வேகமாக ரெடி ஆக்குறாங்க. அதே நேரம் சேரன் பல்லவன் சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சு நிலாக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சோழன் மட்டும் ரெடியாகி எனக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிலா வந்து வெளியில் போக சொல்லுவாங்களா இல்லை என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி அதை எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் நிலாவும் இதை பற்றி எதுவுமே பேசாமல் கேஷுவலாக எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே சோழனுக்கு அப்போவே புரிஞ்சிருது, சரி நிலா வந்து நம்மளை இந்த வீட்டை விட்டு போக சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இன்னொரு சைடில் நிலாவுமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கே பல்லவனும் பரவாயில்ல நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடே நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப தான் இங்கே சோழனும் எனக்கு தெரியும்டா நிலா கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வருவாங்கன்ட்டு, அதுவும் இல்லாமல் அவங்க வந்ததுக்கான காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்கிறாங்க. ஆனால் பல்லவனும் அண்ணே நான் தான் அன்னிக்கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பேசினேன், அதனால தான் அண்ணி இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொல்லி பல்லவன் ஒரு பக்கம் சொல்கிறாரு. ஆனால் இப்படி இவங்களுக்குள்ள வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது இங்கே நிலாவும் இங்கே பாருங்கள் நான் இந்த வீட்டுக்கு வரணும்னு நினச்சதுலாம் உண்மை தான், ஆனால் இப்போ சோழனை இந்த வீட்டை விட்டு அனுப்புகிற ஐடியாவில் நான் இல்லை, அவரும் இங்கே இருந்துட்டு போட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட சோழன் எனக்கு தெரியும் நிலா நீங்கள் கண்டிப்பாக என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஏன்னா இன்னுமே நான் கட்டின தாலியை நீங்கள் கலட்டாமல் தானே இருக்கீங்க, அப்போனா இன்னுமே உங்களுக்கு என் மேலே ஒரு விருப்பம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் தேவையில்லாமல் வாய விட்டுறாரு. ஆனால் இப்படி அவர் பேசினதை கேட்டுட்டு நிலாவும் இங்கே பொறுமையாக அவங்க தட்டை கீழே வச்சுட்டு அவங்க கழுத்தில் இருக்க தாலியை கலட்டுறாங்க. இப்படி இந்த தாலியை கலட்டுறதை பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அதே நேரம் வெளியில் இருக்க நடேசனும் என்னாச்சு பேசிக்கிட்டு இருந்தானுங்க டக்குன்னு சைலண்ட் ஆகிட்டானுங்கன்னு சொல்லி உள்ளே எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா நிலா அந்த தாலியை கலட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இங்கே நடேசனுக்கும் ஒன்றுமே புரியல. அப்போ நிலா அந்த தாலியை கலட்டி எந்திரிச்சு சோழன் பக்கத்தில் வராங்க. சோழனும் ஒன்றுமே புரியாமல் இருக்காரு. அப்போது நிலா சோழனோட கையை பிடிச்சி இந்தாங்க நீங்கள் கட்டின தாலியை நீங்களே வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான காரணமே இங்கே இருக்கிற எல்லாரோட பாசம் தான், அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை நான் மறுபடியுமே நட்டாத்தில் விட்டுட்டு போக மாட்டேன், இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் ஆதரவாக இருப்பேன். ஆனால் இப்போ இந்த வீட்டில் எனக்கு பிரச்சனையாக இருக்கிற ஒரே விஷயம் அந்த தாலி மட்டும்தான், அந்த தாலி எனக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ளே நடந்த கல்யாணமே ஒரு கல்யாணமே இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், அதனால
கண்டிப்பாக இதை நான் வந்து மேரேஜ் லைஃபாக ஏற்றுக்கிட்டு உங்ககிட்ட பழக முடியாது. நீங்கள் என்னை ஒரு ஃப்ரெண்டாக வேணால் எடுத்துக்கங்களே தவிர மற்றபடி வேறு எந்த விஷயத்துலையும் நீங்கள் என் மேலே உரிமை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நிலா சரியான ஷாக்காக வைக்கிறாங்க. இந்த ஷாக்கை பார்த்துட்டு இந்த பக்கம் வீட்டில் இருக்க எல்லாரும் மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நிலாவும் சரி பல்லவா நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனை கூட்டிகிட்டு வேக வேகமாக காலேஜ் கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இங்கே தாலியை கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருக்க சோழன் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அப்போ பக்கத்தில் பாண்டியன் வந்துட்டு டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி தேவையில்லாமல் அவங்கள உசி பேத்தி விட்டுட்டு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க. அதே நேரம் சேரனும் டேய் சோலா வருத்தப்படாதரா, நிலா ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லியிருப்பாடா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சோழனை இப்படி சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் அதே நேரம் சோழனும் இங்கே பாருங்கள் இப்போ அவன் அந்த தாலியை என் கையில் கொடுத்துருக்கலாம், ஆனால் இதே தாலியை என் கழுத்தில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவளே சொல்லுவா. அந்த ஒரு நாள் வரும், அந்த நாளை நான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப கோபத்தோட அந்த தாலியை எடுத்து தன்னோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்புறாரு. அதே நேரம் இங்கே இதை பார்த்துட்டு இருக்க நடேசனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உடனே அவரும் கிளம்பி சரி என்ன ஆனாலும் சரி அந்த நிலா கிட்ட நம்ம பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அதே நேரம் இங்கே பாண்டியனுக்கும் ஒன்றுமே புரியல. ஏன்னா வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கடைக்கு போகிறாரு. கடைக்கு போய் பார்த்தா அவருக்கு ஒரு பிரச்சனை உட்காந்துட்டு இருக்கு கடைவாசலில். அது வேற யாரும் கிடையாது, வானதி தான். கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி கடைவாசலில் உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே பாண்டியன் வரதை பார்த்த வானதியும் என்ன பாண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, கடையை டைமுக்கு திறக்கணும்னு தெரியாது அவனுக்கு, சொல்லப்போனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிம்மதியாக சம்பாரித்து நல்ல சந்தோஷமாக வாழணும்னா நல்ல பணம் தேவை, அதுக்கு நீ தான் உட்காந்து சம்பாதிக்கணும், அதனால சீக்கிரமாக வந்து கடையை திறக்கிற வழியை பாரு, இன்னைக்கு பாரு நான் வந்து உனக்காக 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வானதி சத்தம் போடுறாங்க. இதை பார்த்துட்டு பாண்டியனும் வானதி வீட்டில் வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நான் முதல்ல அதை டீல் பண்ணிட்டு தான் கடையை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வானதியும் இங்கே பாரு பாண்டி வீட்டில் மற்றவங்கள பற்றிலாம் நீ கவலைப்படக்கூடாது, நீ இனிமேல் என்னை பற்றி மட்டும் தான் கவலைப்படணும், நீ என்னை பற்றி மட்டும் தான் யோசிக்கணும், எனக்காக தான் நீ வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பாண்டியும் வானதியை மேலே கிளையும் பார்க்குறாங்க. அப்போ மறுபடியுமே வானதி இங்கே பயங்கரமாக வந்து பாண்டியனை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாண்டிக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்கு, இவளை தேவையில்லாமல் லவ் பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியோட மனசுக்குள்ளே தோண ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வானதி பாண்டியை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சைடில் இருக்க, இன்னொரு சைடு பல்லவன் காலேஜுக்கு பஸ் ஏறினதுக்கப்புறம் இங்கே நிலாவுக்கு பின்னாடி போன நடேசன் நிலாவுக்கு முன்னாடி போய் வண்டியை நிறுத்துறாங்க. நிறுத்தினது மட்டும் இல்லாமல் ஏமா முதல்ல நில்லு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கிளாரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கிட்ட நிலாவும் என்கிட்ட நீங்களா சரி பேசுங்க, என்ன விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நிலா கேட்குறாங்க. உடனே இங்கே ரொம்ப டென்ஷனோட நடேசனும் இங்கே பாருமா அந்த பையன் இந்த மாதிரி உன் கழுத்தில் தாலி கட்டின உரிமையில தான் இப்படி தெரியாமல் உள்ளே வந்துட்டான், அது நான் பேசி விட்டதுனால தான் உள்ளே வந்துட்டான், அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டு, இப்போ நீ இந்த வீட்டுக்கு திரும்பி நீ வந்திருக்க, வந்தவ அந்த பையன் மேலே விருப்பம் இல்லாமல் நீ வந்திருக்க, அவன் மேலே உனக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அவன் பேசும்போதும் அவன் ஒவ்வொரு விஷயம் முட்டாள்தனமாக பண்ணும்போதும் நீ அவனை பார்த்து சிரிக்கிற, கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலே வந்து விருப்பம் இருக்கிற மாதிரி தான் நீ நிறைய விஷயங்கள் பண்ணுற, ஆனால் அவங்ககிட்ட மட்டும் எதுக்காக இவ்வளோ கடுமையாக நடந்துக்கிற, இன்னைக்கு நீ உன் தாலியை கலட்டி கொடுத்த விஷயம் ரொம்பவே தப்பான விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது கேட்ட நிலாவும் இங்கே பாருங்கள் நான் சோழனை இன்னுமே என் ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்ருக்கேனே தவிர அவரை என்னோட கணவன் ஸ்தானத்தில் வச்சு நான் பார்க்கவே கிடையாது, ஆனால் அவர் தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் தாலியை கழட்டி கையில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நடேசனும் இங்கே பாரு நிலா, அவன் உன் அப்பா கிட்டையும் உன் அண்ணன்ட்டையும் காப்பாற்ற அவனோட வாழ்க்கையை பணைய வச்சிருக்கான், யார்கிட்டையும் அடி வாங்காத பையன் அவன் எத்தனையோ பேர்கிட்ட அடி வாங்கியிருக்கான், எவ்வளோ போலீஸ்கிட்ட மாட்டி பிரச்சனை மேலே பிரச்சனையை சந்திச்சிருக்கான், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான், அவன் உனக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கான், அப்போ உனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்தவனை நீ ஒரு ஃப்ரெண்டுன்ற ஸ்தானத்தை விட அவனை நீ வந்து கணவனை எடுத்துக்கணும், சொல்லப்போனால் அவனை நீ கையில் வச்சு தாங்கணும், ஆனால் நீ பண்ணிட்டு இருக்க விஷயம் ரொம்ப தப்பாக இருக்குது, அதனால் யோசிச்சுக்க, கண்டிப்பாக சோழன் இப்போ உன் மேலே வெறுப்பாக இருக்கும்போது நீ அவனை உன் பக்கம் எடுத்துக்கிற வழியை பாரு, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீ சோழன் வேணும்னு நினைக்கிறப்போ அவன் உன்கிட்ட இருக்க மாட்டான், உன்னை விட்டு விலகி போயிடுவான்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாங்க. அப்போ நிலாவும் அது உடனே எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்காங்க ஆஃபீஸ்க்கு. ஆனால் போயிட்டுருக்க வழியில் நடேசன் சொன்ன விஷயம் எல்லாமே இங்கே நிலாவோட காதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போனா நம்ம சோழனை இழந்துருவோமா, ஒருவேளை நமக்கு உண்மையிலுமே சோழன் மேலே லவ் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் சோழனை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.